சின்ன பசங்க ஸ்கூலில் போயிட்டு தின்பண்டங்கள் சாப்பிட்றது, அவங்களுடைய படிப்பு வந்து மந்தமாக இருக்குது, ஞாபக சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள், தொந்தரவுகள் இருக்குது. இது வந்து பேரண்ட்ஸ்க்கோ இல்லை டீச்சர்ஸ்க்கோ வந்து பெரிய தொந்தரவு. என்ன சொல்லிக் கொடுத்தாலும் பசங்க எப்போதுமே சோர்வாக இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கான தீர்வு என்ன? இப்போ பசங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க இனிப்பு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிற்றுப்பூச்சி அதிகமாகிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த வயசில் வந்து தவிர்க்க முடியாது. அவங்க சாப்பிட்றதையும் நம்ம ஓரளவுக்கு மேலே ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம குல்கந்துன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜா பூ இடித்து கல்கண்டோட சேர்த்து தேன் சேர்த்து வரக்கூடிய இந்த குல்கந்து வந்து தினசரி ஒரு வேளை அவங்கள சாப்பிட வச்சுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வயிற்றுப்பூச்சி குறையும். அவங்களுக்கு அந்த புதுமையான எண்ணங்கள், மூளை சதைகள்லாம் நல்லா வலுவாகிறதுனால அவங்களுக்கு நல்லா அந்த ஞாபக சக்தி வந்து கூடும். அதே மாதிரி இஞ்சியை வந்து நல்லா தோலை சீவிட்டு ஒரு சின்ன பட்டாணி அளவு சின்னதாக கட் பண்ணி காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை ஒரு 10-15 திராட்சையை நல்லா அலசிட்டு அந்த திராட்சையோடு சேர்த்து தினசரி ஒரு தடவை மென்று சாப்பிட சொல்லும்போது மூளை உணர்வு நரம்புகளுக்கு, இருதய தசைகளுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நம்பிக்கையோட படிக்கிறதுக்கும் படித்ததை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறதுக்கும் உதவும்.